ஒன்றிய அரசு பிஜேபின்னு சொல்லுங்க, திமுகன்னு சொல்றீங்க, அது போய் அவர்ட்ட போய் ஸ்டாலின் கேளுங்க. அவர்கள சொல்றீங்கல்ல. நீங்க அவர்ட்ட போய் கேளுங்க. நீங்க உதயநிதி ஏன் சொல்ல மாட்டீங்க? அப்ப டிஎம்கேட பி டீமோ? 2 பேரும் ஒரே ஏஜ் உதயநிதி இல்ல, குரூப். அவரு 2 இலக்கு பேரும் ஒரே ஏஜ் சார். குரூப். அவருடைய எய்ம் ஒரு முதலமைச்சர், நிமிஷம். சீஃப் மினிஸ்டர். பாருங்க, எங்க அங்கிள் தானங்க சொன்னாரு. ஆமா. ஏன்னா அப்பா வயசு, சரிங்களா? சரி. நீங்க வந்து உதயநிதியுடைய ஒரே செட் ஒரே மேட், ஓகே. அப்ப நீங்க உதயநிதி சொல்ல வேண்டியதானே எங்கயாவது? இல்ல, அது நமக்கு ஏன் வந்து அப்ப பி டீம், டிஎம்கே பி டீம். இல்ல, பிஜேபியோட பி ஏங்க, டீமா தான் தெரியுது. மோடியோட பேரை சொல்லலனா பிஜேபியோட பி டீம், உதயநிதியோட பேரை சொல்லலனா டிஎம்கே பி டீம் கிடையாதா? சார், ஏன் தமிழ்நாட்டுல லாஜிக் இல்லைங்க? பிரதான எதிர்ப்பு அரசியலே பிஜேபி சார். அத விஜய் பேசவே மாட்டேன்றாரே சார். நிறைய பேசுறாரு. உங்களுக்கு வைத்திருச்சாலும் நீங்க அவர்ட்ட போய் இல்ல, அழுதுங்க. வரல, உங்களுக்கு பெருசா இல்ல. பத்தல. இன்னும் கமான் பெட்டரா சொல்லிக்கங்க. கவலைப்படாதீங்க. திருப்பரங்குன்றத்துல நிலைப்பாடு எடுக்காதவர் விஜய் சார். எதுல எடுத்தாரு? ஆணவப்படுகொலை எடுத்தாரா? ஆணவப்படுகொலை எடுத்தாரா? இல்ல. ஆணவப்படுகொலை பத்தி டிஎம்கே பேசியிருக்கா? ஆணவப்படுகொலை தடுத்திருக்கா? தனி சட்டம் கொண்டு வரதுக்கான வேலைகள்ல இருக்காங்க. ஆணவப்படுகொலை என்ன சட்டம் கொண்டு வந்துருவீங்க? ஆணவப்படுகொலை நடந்தா தூக்கு தண்டனை போட்டுருவீங்களா? அது ஏற்கனவே இருக்க, கொலை பண்ணா தூக்கு தண்டனை ஏற்கனவே இருக்குல்ல. நான் ஆணவப்படுகொலைக்கு 2 தடவை தூக்குல போடுவீங்களா? இந்த தனிச்சட்டம் காமெடி விடுதலை சிறுத்தைகள் அண்ணன் சொல்லிட்டு இருப்பாரு. தனிச்சட்டம் என்ன செய்வீங்க? தனிச்சட்டம் கொலை பண்ணிட்டான், கொலை பண்ணா ஏற்கனவே மரண தண்டனை. அப்புறம் ஆணவப்படுகொலைக்கு ஒரு மரண தண்டனை, டபுள் மரண தண்டனை தலையில கொடி தொங்க விடுவீங்களா? சும்மா ஏதாவது சொல்லிட்டு ஒரு ஏமாத்துறதுக்கு ஒரு பேர் வை, ஒரு சோறு வை, அது மாதிரி வச்சிருக்கு. என்ன பண்ணி ஆணவப்படுகொலை என்ன பண்ணி தடுத்திருக்கீங்களா? குறைச்சிருக்கீங்களா? ஏத்துருக்கீங்களா? வேங்கவேல் சம்பவத்தோட இறுதி நிலைமை நீங்க ஏத்துக்கிறீங்களா? யார் அண்ணன் விடுதலை சிறுத்தை நீங்க விட்டுருங்க. வேங்கவேல் சம்பவத்துல இன்னைக்கு தமிழரசு நிலைப்பாடு விடுதலை சிறுத்தை ஏற்குன்னு சொல்லுங்க. நாங்குநேரில் வெட்டப்படும் நீதி கிடைச்சிருக்குன்னு சொல்லுங்க. என்ன சொல்றீங்க? நீங்க விடுதலை சிறுத்தை கூட இருக்குது, என்ன பண்ணிருக்கு? விஜய் கிட்ட இதெல்லாம் எந்த நிலைப்பாடுமே இல்லையேன்னு நான் சொல்லும்போது, யார்ட்டையுமே இல்ல. விஜய் என்ன கேக்குறீங்கன்னு கேக்குறீங்க. கிட்ட காங்கிரஸ் நிலைப்பாடு இருக்கா? ஆணவப்படுகொலை காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட தலைவர் கொல்லப்பட்டாருங்க. காங்கிரஸ் கட்சி என்ன செஞ்சிருக்கு? தமிழ்நாட்டு நடக்கிற காமராஜ் ஆட்சி சொல்லிட்டு குறைஞ்சபட்சமா அவங்களுக்கு ஆதரவாவது போய் நிக்கிறாங்க சார் இந்த கட்சிகள்லாம். சார், உங்க மாவட்ட தலைவர் கொல்லப்பட்ட இன்னைக்கு நீதி கிடைக்கல சார். கொன்னது யாருன்னே தெரியல சார். ரைட் சார். அவங்க தமிழ்நாட்டு சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்குன்றீங்க, நடப்பது காமராஜர் ஆட்சின்றீங்க. அந்த இறந்த உயிருக்கு நியாயம் செஞ்சிருக்கீங்களா சொல்லுங்க. அத மாதிரி உங்களுக்கு வந்து விடுதலை தாவேக்கா செய்யணுமா?